டாட்டோ போட்டா பிரிஞ்சிரும் திவ்யா. இத்த தண்டை ஏன் போட்ட? என்ன பேனரா போடுற? ஆக்சுவலா உன்னோட கண்ணு போட சொல்லுடா. அவங்க ஏன் கண்ணை போட சொல்ற? போட சொல்ல வேண்டியதானே? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா. மதன் இல்லாத போதே ஆப்வியஸ்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. மதனை வச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ப்ராங்க். என்ன ப்ராங்க் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராங்க் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் பண்ணவே இல்லை. பிகாஸ் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் மாமா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிற ஒரு விஷயம் அது இந்த ப்ராங்க்கு. ஸோ அவனை டென்ஷன் பண்ணக்கூடாது, அவனை வந்து எந்த இதுவும் சொல்லக்கூடாது, அவனை ரொம்ப ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்னாலே வந்து நான் வந்து இந்த ப்ராங்க் ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்திருந்தேன். ஸோ இதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க எனக்கு, இந்த ப்ராங்க் பண்ணுங்க ஆனால் இந்த ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்த மறுபடியும் அகைன் கேட்கறதுனால எனக்கு வந்து சரி ஓகே, இத்தனை நாள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, நம்மளால் ப்ராங்க் போட முடியல. அதுவும் இல்லாமல் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, நிறைய வேலைகள் இருந்ததுனால நம்மளால் ப்ராங்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம லைவ் போடுற ஒரு வாட்டியுமே வந்து ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதுனால இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க வந்து என்னோட இன்பாக்ஸில் நேற்று வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க, தயவு செய்து மதன் அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்ன ப்ராங்க் அப்படின்னா டாட்டோ ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். இந்த டாட்டோ அப்படின்ற விஷயம் வந்து எனக்கும் மதனுக்கு வந்து ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கும் டேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும், மதனுக்கும் ரொம்ப டேட்டோஸ் பிடிக்கும். ஸோ எங்கள் ரெண்டு பேரோட உடம்புல நிறைய டேட்டோஸ் தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய கேட்பாங்க, அக்கா இவ்வளோ டேட்டோ போட்டிருக்கீங்க, வலிக்கலையா உங்களுக்கு, எப்படி போட்டிங்க டேட்டோ, அவ்வளோ என்ன உங்களுக்கு டேட்டோவில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். மதனுக்கும் எனக்கும் வந்து டேட்டோ ரொம்ப பிடிக்குன்றதை தாண்டி எனக்கு வந்து மதனோட பேரை வந்து ரொம்ப நாளாக டேட்டோ போடணும் அப்படின்றது ஆசை. நான் அவன்கிட்ட ஒரு வாட்டியும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், ஏம்மா நான் உன் பேரை டேட்டோ போடுறேமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அவன் இல்லைப்பா நீ எது வேணால் டேட்டோ போடு, பட் என்னோட நேமோ என்ன சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து போடாத அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா எங்களோட மைண்ட் செட் அப்படின்னா டேட்டோ போட்டோம் அப்படின்னா நம்ம கப்பிள்ஸாக இருக்கும்போது டேட்டோ போடுறோம் அப்படின்னா அது பிரிஞ்சிருவோம் அப்படின்றது அவனோட மைண்ட் செட்டு. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க இப்போ விளாக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் வெளியே வந்திருக்கேன், ரோட்டில் தான் இன்ட்ரோவே எடுக்கிறேன். ஏன்னா நான் கடைக்கு போயிருந்தேன். ஸோ இது ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது நம்ம இந்த ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் சரி ஓகே நம்ம வெளில இருக்கும் போதே இன்ட்ரோ கொடுத்துருவோம். பிகாஸ் அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான், நம்ம வீட்டில் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பேசுறது வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். ஸோ அவனுக்கு தெரியாமல் தானே ப்ராங்க் பண்ணும். நம்ம இது வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன் காய்ஸ், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணதில்லை. பிகாஸ் அந்த டேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். ஸோ அது கப்புள்ஸாக பண்ணும்போது நாங்கள் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மைண்ட் செட் தான் மதனுக்கு. அதனால தான் இன்ன வரைக்குமே அவனோட பேரை வந்து டேட்டோ போடாதன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இன்னைக்கு அதை நம்ம பண்ண போகிறோம். மதனோட பேரை வந்து நான் டேட்டோ போட்டேன் அப்படின்னு தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆக்சுவலாக நடந்து வந்த மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போயிட்டு கேமரா செட் பண்ணும், மைக் செட் பண்ணும். அவன் முழிச்சிட்டு இருக்கானா தூங்குறானா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் வந்து வீடியோவை செட் பண்ணணும், கேமரா வைக்கணும், மைக் வைக்கணும். ஓகேவா, சரி வாங்க போகலாம். வெளியே நல்லா இருக்குது கைஸ் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க, அவங்க மைக்கெல்லாம் வேறு மறைச்சி வேறு தூக்கிட்டு வந்தேன் அவனுக்காக. இப்போ இதை வேறு நான் கழட்டி ஒழிச்சு வச்சுட்டு இதான் இப்போ ப்ராங்க் எடுக்கணும். இந்த ப்ராங்க் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியலை. கோ வித் ஃப்ளோ தான். இதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அவனோட ரியாக்ஷனை வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா அவன் சந்தோஷப்படுவானா, கோவப்படுவானா, அதுவும் இல்லாமல் அவனோட மனநலம் என்ன இருக்கும். நான் அவனோட பேரை வந்து டாட்டோவாக போட்டேன் அப்படின்னா அவனோட மைண்ட் செட் என்ன இருக்கும், அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை. ஆனால் உண்மையாகவே எனக்கு மதனோட பேரை டாட்டோ போடணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அட்லீஸ்ட் அது நம்ம வந்து ஒரு ப்ராங்காவது பண்ணலாமே அப்படின்றது தான், அதனால தான் நான் இப்போ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் அவன் பேரை வந்து மார்க்கரில் எழுதிட்டேன், டேட்டோ மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல டேட்டோ போட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் அதை கூட காமிக்க மாட்டேன் இப்போதைக்கு உங்களுக்கு. ஓகேவா, வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நான் எங்கே டேட்டோ போட்டிருக்கேன் அப்படின்றத. ஓகே வாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு கேமரா செட் பண்ணுவோம், மைக் செட் பண்ணுவோம், நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம், சரியா? ஓகே வீட்டுக்கு போகலாம். நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருந்து தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுத்தேன். ஸோ ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டா வந்து நம்மளால் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ நடந்து வந்த மாதிரி தான் நான் காமிச்சிக்கிட்டேன். ஸோ அதனால தான் வீட்டோட எண்டுலேயே நின்று வந்து நான் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்க மாதிரி எனக்கு
சரி ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அவன் தூங்குறானா என்ன பண்ணுறான்னு வேறு தெரியல. பார்ப்போம். ஓகேவா? வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுறான்னு தெரியல. பார்ப்போம். டார்க் கிளாஸில் இருக்கு. கைஸ், வீட்டுக்கு வந்தோடனே மாமா வந்து காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். காஃபி போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு குளிக்க போயிட்டான். அதுக்குள்ளே நம்ம வந்து கேமராவையும் மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க கேமராவும் மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, கேமரா மைக் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ அந்த கேமராவை ஆன் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? பாருங்கள், கேமராவை இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் டைரெக்டாக வந்து இங்கே தான் உட்காருவான். ஸோ வந்து இங்கே தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு கேமரா? ஓகே, அவன் குளிச்சுட்டு வரட்டும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஒரு நர்வஸிங்காக இருக்குது. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, கேமரா வச்சாச்சு. முக்கியமானதை வைக்கணுமே. வைக்கலாமா? அதையும் ஐயோ, குளிச்சுட்டு என்னன்னு இருட்டாக மழை பெய்யும். 2 நாளாக அப்படி தானே இருக்கு. என்ன அது நேற்று வந்ததா? முடியா கிடக்குது. என்ன வேஸ்டா? அது கொண்டையில போடுறது. டீ போடுறேன். விளக்கேத்துருப்பா. பாப்பா பூ எதுவுமே வாங்கிட்டு வரல. வரும்போது வாங்கிட்டு வர. வரும்போது எப்போ வரணும்? வெளில போறோம். சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே செல்லென்று கை வர வலிக்குது. ஏன்டி என் மூஞ்சி குடிச்சாலும் கொடுத்தா இருக்கு, குடிக்கலனாலும் கொடுத்தா இருக்கு. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பா. அப்படியே இருக்கும். நீ வெள்ளையா இருக்குன்னு சீட் போடாதியா? நான் வெள்ளையா இருக்கேன்னு எனக்கு சீன் போட்டிருக்கேன். என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. கப்பு கூட பிளாக் காபி. போன விஷயம் என்னாச்சு? வெளில போனீங்க? என்ன கடைக்கு தானே போனேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்? பால் வாங்கிட்டு வந்தேன். நீ எப்போ போனன்னு தெரிய மாட்டேங்குது, எப்ப வரணும்னு தெரிய மாட்டேங்குது. எடிட்டிக்குள்ள போனாலே எடிட்டிங் உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படிதான். எந்திரியா திடீர்னு சொட்டை ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? இல்லை பாப்பியா? ஆல்ரெடி முதல் சொட்டை இருக்கு. அப்புறம் என்ன ஒரு கேள்வி பார்த்துட்டு தானே இருக்கேன். தெரியாம உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன். ஏன் கேக்குற? சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே. வெளில போனே ஏன் இந்த சீப்பு? அந்த அக்கா கிட்ட இருந்து சூட் அப் பண்ணிட்டேன். சூட் அப் பண்ணிட்டியா? அந்த அக்கா மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா? மறந்து வச்சுக்கிட்டேன். சூட் அப் பண்ணிட்டேன். ஏன் சொல்ற? அது மறந்து வச்சுட்டு போயிட்டா எடுத்து கொடுக்கணும்ல.
நான் எடுத்து கொடுக்கவே இல்லை, எடுத்து நானே வச்சுக்கிட்டேன். எடுத்து நீ இந்த சீட் கொடுக்கறதுக்கு போவியா ஊருக்கு? நல்லா இருக்கானா இதெல்லாம் வாங்கி வாப்பா தின்றதுக்கு. நீ வெளில போயிட்டு நீ வந்தியா நான் வந்தனா சொல்லு. என்ன பண்ண போறேன்னு தெரியலடி, காசே இல்லை கையில. அதனால நானே எதுவும் வாங்கி வரல. டேட் என்ன தெரியுமா இன்னைக்கு? 7. இருக்கா நீ? இன்னைக்கு டேட் 2. 7 2. போன் எடுத்து பாரு சத்த. எங்க போன்? என்னது இது? சாக்லேட். சாக்லேட்ல என்னமோ இப்ப எழுத்து மாதிரி தெரிஞ்சு. இது ஆல்ரெடி இருந்துச்சு. இது ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையே. ஆ 2ஆம் தேதி 7ஆம் தேதிங்கிற என்னால கையில இங்க வா, நான் செக் பண்றேன். வா மணி 5:40 ஆயிடுச்சு. இங்க வாடி. கண்முடு கண்முடு. நீ இங்க வா ஃபர்ஸ்ட். என்னது கையில? கண்முடு கண்முடு. நான் தான் லைட்டா பாத்துட்டேனே அவருக்கு. சரி கண்முடு. நான் சர்ப்ரைஸா நினைச்சேன், அதுக்குள்ள நீயே பாத்துட்ட. சொல்லு. சி கண்முடு. என்ன சொல்லு? கண்முடு. தீனி வாங்கிட்டு வரல, இந்த கையில எனக்கு இருக்கிறதுக்கா? அதுதான். ஏய் இப்பலாம் காமிக்க மாட்டேன். ரெடியா? ரெடி? 3 2 1. டன்டடங். ஓபன் தி ஐஸ். ஓபன் பண்ணுடா. கண். டன்டடங். ஓபன் தி ஐஸ். ஓபன் பண்ணுடா. கண்ணு தான் மூணு சொல்ல, தூங்க சொல்லல. என்ன இது? இங்க ஒரு பைப் இருக்கு. நல்லா இருக்கா? இருடா வலிக்குது. என்ன இது வலிக்குதுங்க? என்னாச்சு? ஃபைனலா ஐ வில் கோட் இட். எப்படி? இது நான் உன்னை போடக்கூடாதுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்டே தான் இருப்ப. அதனாலதான் இந்த வருஷம் உன்கிட்ட கேட்காம நான் மரியாதையே இல்லையா கொஞ்சம் கூட? இல்ல. ஏந்திரியா அதை போட்ட எப்படி? ஆல்ரெடி வலிக்குதுடா குத்துனது. ஏந்திரியா போட்ட? நான் உன்கிட்ட கேட்டுட்டே நீ போடக்கூடாது போடக்கூடாது போடக்கூடாது. நீ எக்ஸ்பிளைன் பண்ற. எத்தனை பேர் திரும்ப போட்டிருக்காங்க? டாட்டோ போட்டா பிரிஞ்சிரும் திவ்யா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட் தான். ஏய் நக்காத, அங்க பாரு அவ பச்சை நக்கறான்டா. நரம்பெல்லாம் புடைச்சிட்டு நிக்குது. ஆமா இங்க பாரு. வீங்கிடுச்சு வேற இந்த இடம். இத்த தண்டை ஏன் போட்ட? என்ன பேனரா போடுற? இல்ல நான் ஆக்சுவலா உன்னோட கண்ணு போட சொல்லண்டா. அவங்க ஏன் கண்ணை போட சொல்ற? போட சொல்ல முடியுதானே? அதெல்லாம் போட சொல்ல முடியாது. அதெல்லாம் போட்டா நல்லா இருக்காது, யாருதுன்னு தெரியாது. இதனால தான். பட் மலன் ராஜ் போஸ்டர் ஒட்டி இருக்குது. ஐ லவ் யூ மாமா. எப்படி அம்மா அம்மா நல்லா இருக்கா? ஏந்தி பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது இப்பதான். ஏய் எவ்வளவு நிறைய டேட்டூஸ் இருக்குடா. இன்னொரு விஷயம் காமிக்கிட்டா? இது இவ்வளவு பேனர் மாதிரி போட்டிருக்கேன், நீ திட்டுவன்னு சொல்லிட்டா. இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். என்னன்னு சொல்லு சொல்லு, கண்டுபிடி. அவனை வலிக்குதுன்னு சொன்னனால அடிக்காம இருக்கு திவ்யா.
ஏன்னா அடிச்சா வச்சுக்கோ ஏன் நீ நம்ம மனுஷனா பாக்க பிரிஞ்சிருவோம் நான் பல தடவை சொல்லிட்டேன் எத்தனை பேர் பிரிஞ்சிருக்காங்க நம்மளோட மைண்ட் செட் தான்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம நினைப்பு தான் நம்மளோட பாண்ட் நம்மளோட லவ் ட்ரூ லவ்வா இருந்தா அது என்னைக்குமே எப்பவுமே கரெக்ட் அப்படிலாம் இல்ல திவ்யா காலகாலமா நம்புறாங்க திவ்யா காலகாலமா நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன்லடா இருக்கு ஐயோ உன்னை காஸ்டியூம்லயும் மாத்த முடியல எதுலயும் மாத்த முடியல இதுலயும் நரம்பு வேற புடிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு எதுக்கு பேனர் மாதிரி எதுக்கு தட்டியா போட்டு இது பிடிக்கலையா செவரா இது உனக்கு இது பிடிக்கலையா உனக்கு இது பிடிக்கலையா சரி இங்க பாருப்போம் இது நல்லா இருக்கா என்ன திவ்யா இது மதன் எங்க பார்த்தாலும் கஜினி சூர்யா மாதிரி குத்திக்க வேண்டியதானே கஜினி சரியோ மதன் மதன் போட்டுக்க வேண்டியதானே ஆக்சுவலா என்னன்னா நான் முதல்ல இங்கதான் போடலான்னு பிளான் பண்ணேன் இங்க போட்டா வந்து ஒரு யூனிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் மதனோட இங்க முடிச்சிட்டேன் ஆனா எனக்கு இந்த நரம்புல போடணும்னு ரொம்ப நாளா ஆசை நரம்புல போட்டா டைரக்டா போயிருக்கலாம் பரலோகத்துக்கு இல்ல அது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ் அதுல சேலஞ்ச் பண்ணுண்டா நானு சேலஞ்சிங்கா அதுல நான் போட்டே காமிக்கிறேன் ஏன்னா நிறைய டாட்டூ ஸ்டுடியோல நம்ம இதெல்லாம் போட்டோம்ல அப்ப அவங்களே என்ன சொன்னாங்க இங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் இங்க போடக்கூடாது அப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்களா அத வந்து அப்படி இல்ல அப்படின்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத பிளே கிரவுண்டா நிரூபிக்கிறதுக்கு உன் பேர் தானமா போட்டிருக்கேன் ஏன்னா வேற யாரோ பேர் பேட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய உன் பேர் தானே போட்டிருக்கேன் இது மதன்ராஜ்னு போட்டு இது இங்க மதன் போட்டு வச்சிருக்க என்ன மதன் ஆமா இது எதுக்கு மதன்ராஜ் ஐ லவ் யூ மாமா இங்க மதன் வேற எதுக்கு கண்ணு போட சொன்னேன் அவங்க கண்ணு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நான் உனக்கு கேக்குறேன் கையா இல்ல செவரா இது கை ஏன் அப்புறம் செவராட்ட இவ்வளவு பெருசா போட்டு வச்சிருக்கிற நல்லாக்கா தூரத்துல இருந்து பாரு சூப்பரா இருக்கும் செவர் மாதிரியா இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா தெரியும் தெரியுமா அடிச்சு கூடான்னு பாக்குறேன் திவ்யா அடிச்சு கூடான்னு பாக்குறேன் எல்லா விஷயம் மாதிரி இதே நான் விளையாட்ட நினைச்சிட்டு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலாம் நீ ஷாக் ஆகாம சந்தோஷப்படுவேன் ஷாக் ஆகுற விஷயம் எனக்கு பிடிக்கல திவ்யா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண இந்த மாதிரி பண்ணி தான் நீ உன் லவ் எனக்கு காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது புரியுதா நான் ஒண்ணு என் லவ் நிரூபிக்கிறதுக்காக அப்படி பண்ணல எனக்கு போடணும்னு தோணுச்சு நான் போட்டிருக்கேன் என் லவ் இதுலதான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நான் உடம்பு ஃபுல்லாவே உன் பேரை குத்தி இருக்கணும் அப்படிதான் போட்டிருக்கேன் பீச்சாக்கையில ஒரு வாட்டி சோத்தாங்கையில ஒரு வாட்டி போட்டு வச்சிருக்கேன் பீச்சாங்கையில போட்டாங்களா சோ அதனால கொஞ்சம் எனக்கு மன உளைச்சல் ஆயிடும் ஏன் குட்டி கிளம்பும் போது பாப்பேன் சாப்பிடும் போது பாப்பேன் அப்புறம் என்ன 2 கையில தான் போட்டு வச்சிருக்கேன் ரைட்ல தான் நல்லது சாப்பிடும் போதுல பாப்பேன் வாட்ச் வளையல் போட்டு சாப்பிடும் பார்த்துட்டே சாப்பிடுவேன் அந்த அளவுக்குலாம் இங்க சீன் கிடையாது லவ் புரியுதா லவ்ங்கிறது ஒரு என்ன சொல்ற ஒரு நம்பிக்கை தான் இப்படிதான் போட்டு நீ காட்டணும் கிடையாது அப்ப லவ்வோட டாட்டூவை மிங்கிள் பண்ணாதடா ஏன்டா லவ்வையும் டாட்டூவை மிங்கிள் பண்ற லூஸ் மாதிரி பேசுறடா நீ லவ் வேற டாட்டூன்ற ஒரு விஷயம் டாட்டூ போட்டாலே ஆனே கையை பிரிஞ்சிருவாங்க திவ்யா டாட்டோ போட்டாலே அம்மா நான் ஒன்று சொல்லட்டுமா எனக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லு என் மேலன்றதை விட நம்ம லவ் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்புறம் என்ன அப்புறம் ஏன் பயப்படுற அதெல்லாம் பேசுறதுக்கு இட்ஸ் a tattoo அப்ப இதெல்லாம் நம்ம போட்டுக்கோமே இது கூட தான் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி போட்டோம் நான் தமிழ்ச்சி போட்டேன் நீ தமிழ்டான்னு போட்ட நானும் சிங்கோட ஆஃப் ஃபேஸ் போட்டிருக்கேன் நீயும் சிங்கத்தோட ஆஃப் ஃபேஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒன்னே தானே போட்டிருக்கோம் அப்ப இது போட்டதுக்குமே நம்ம பிரிஞ்சிருக்கணுமே இந்நேரத்துக்கு பிரிஞ்சு நீ எங்க ஒரு தமிழ்டான்னு போட்டது வேற திவ்யா பேரு போடக்கூடாது திவ்யா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த கை என்னத்துக்கு ஆகும் இன்னைக்கு தெரியாது நாளைக்கு பாரு எவ்வளவு பெருசா வீங்குன்னு அது என்ன பண்றது வீங்கிதான் இதெல்லாம் போடும் போதெல்லாம் வீங்கிதானே இருந்துச்சு நம்மளுக்கு இதெல்லாம் இதையே தாங்கிட்டடா என் மாஸ்டரோட போட்டோ 5 மணி நேரம் போட்டாங்க 5 மணி நேரத்துக்கு 1 வாரம் ஃபுல்லா நான் வந்து வலி அப்படி ஆனா எனக்கு வலியா தெரியல நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் ஏன்னா எனக்கு இவரோட ஃபேஸ் இருக்கிறது ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சுடா அவர் பேர் போட்டிருக்கேன் அவர் போட்டோ போட்டிருக்கேன் என்னோட லைஃப் பார்ட்னரான நீ உன்னது எதுவுமே என்னால போட முடியலன்ற ஒரு மன உளைச்சலுக்கு எனக்கு தள்ளிட்ட நீ ஒரு வாட்டி உன்னை கெஞ்சி அவர் வந்து குருநாதர் அவர் போட்டோ
எல்வின் சார் வந்து என்னோட குருநாதர் தான். சரியா? நானும் ஸ்டைல் போட்டுருக்கேன், எனக்கு பிடிக்கும். நீ வந்து ஸ்டைலுக்கு போட்டுருக்க. எனக்கு வந்து ஒரு டாட்டூவும் ஒரு எமோஷனல் நம்மளுக்கு. அதான் ஒன்னு ரெண்டு தான் ஸ்டைலுக்கு போட்டுருக்க, மத்ததெல்லாம் எனக்கு எமோஷனல் தான். எனக்கு எமோஷனல் தானே. சரி நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். டாட்டூ போட்டா பிடிக்கும் தான். சரிடா. நான் ஒரே ஒரு விஷயம். சரி எல்வின் மாஸ்டர் போட்டோ போட்டியா? நீ எல்வின் மாஸ்டர் பேசிட்டு இருக்கியா? இல்ல. ஏன் டாட்டூ போட்டா பிரிஞ்சிருவீங்க திவ்யா? ஐயோ ஆண்டவா, அப்படின்னு நினைச்சா நான் இது போட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 2 பேர் பிரிஞ்சிருக்கணும். இது ஏன் திவ்யா வலிக்குது? ஐயோ ஏன் திவ்யா பேர் போட்ட? This is emotional ரா. ஏன்டா இப்படி பண்ற? சரி நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ உங்க அப்பாவோட போட்டோ நெஞ்சில போட்டுக்கே, நீ உங்க அப்பா பிரிஞ்சிட்டீங்களா? பிரிஞ்சிட்டீங்களா? உயிருக்குள்ள இருக்கா? இது is emotion. நீ ஏன் உயிருக்குள்ள இருக்கணும்டா? இது ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? டாட்டூ போடுறது எல்லாரும் தப்புன்னு சொல்றாங்க. டாட்டூ போட்டா பிரிஞ்சிருவோம் சொல்றாங்க. ஆனா நம்ம டாட்டூ போட்டோம்னு வச்சுக்கோங்க, இது போய் நம்ம உடம்புல வந்து ஒரு மாதிரி மிங்கிள் ஆயிடும். அப்போ நம்ம செத்து மேல போகும்போது யம வந்து கேட்பாராம், நீ கீழே இருந்து எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த பச்சையை காட்டணும்னா இது வந்து நம்ம எலும்பு முத கொண்டு இருக்குமா, தெரியுமா? எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம். எலும்பு முதல்ல சயின்ஸ் கிளாஸா படிச்சிருக்கா? எலும்பு இருக்குமா? அம்மா சொல்லிருக்கடா எனக்கு. இம்மா எதுக்குமா அம்மாவே பச்சை குத்தி இருக்கான் புருஷன் பேரை தெரியுமா? சதையில குத்துனா எலும்புல எப்படி இருக்கா தெரியும். ஏன்னா இந்த இது வந்து சதையில மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறியா? அந்த இது நமக்குள்ள தாண்டி உள்ள போகுமா? நீ வேணா நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் எலும்பு கூட பாரு. ஐயோ திவ்யா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க திவ்யா. டென்ஷன் ஆகுது திவ்யா. ஏன்னா சந்தோஷமா இருப்ப. ஏதாவது கழிச்சிட்டு வாவா. நான் என்ன இது சும்மாவா போட்டு வச்சிருக்கேன்? கழிச்சு என்ன கழிச்சு போடுவாங்க? இது கவர் பண்ண சொல்றியா நீ? முடியாது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் திவ்யா. நீ விட்டு போயிடுவேன் நீ. திவ்யா ஐயோ அது உன்னோட மைண்ட் செட். அது உன்னோட மைண்ட் செட். என்னோட மைண்ட் செட் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டைஸ் தான் எமோஷனல்ஸ். அவ்வளவுதான். காசுக்கு தான் கஷ்டப்படுறேன். உழைக்கிறோம், ஓடுறோம், உடியாடுறோம், ஒன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸால தொல்லை, அந்த தொல்லை, ஃபேமிலி தொல்லைன்ட்டு ஒரு நாலு விஷயத்துல மட்டும் நான் நிம்மதியா இருக்கேன். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது போய் கவர் பண்ணிட்டோம். நீ பண்றதே எனக்கு பிடிக்கவே இல்ல. எந்த டாடா ஷாப்? சொல்ல மாட்டேன். வா போலாம், கிளம்பு. நான் வர மாட்டேன். நான் எடுக்க மாட்டேன். என் கால்ல வேணா ஊற திவ்யா. தயவு செஞ்சு வந்துரு திவ்யா, ப்ளீஸ் திவ்யா. ஏய் நான் கலக்க மாட்டேன். நீ சொல்ற நான் கேட்க மாட்டேன். நீ வேற எதனா சொல்லு, நான் கேக்குறேன். முட்டாள்தனமா யோசிக்கிறடா நீ. ஜெனரேஷனுக்கு வாடா. அந்த காலத்துல தாத்தா மாதிரி பண்ணாதடா. ஜெனரேஷன் வா. என்ன ஜெனரேஷன் உனக்கு? ஆடுது போட்டுட்டு ஜெனரேஷன் ஒரு விஷயத்த போட்டு வந்தா ஒண்ணு என்கரேஜ் பண்ணும், இல்ல சந்தோஷப்படணும். சரி இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதமா அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா எதுக்கு பட்ட பிரிஞ்சிருவோம். அப்போ மனசுல பிரிஞ்சிருவோன்னு இருக்கு. எத்தனை டைம்ஸ் இருக்கு போடாத என்ன கன்வின்ஸ் பண்றது? என்ன கன்வின்ஸ் பண்ணி இருக்காத. இப்போ மனசுல என்ன இருக்கு அது முதல்ல எனக்கு சொல்லு. அப்போ போட்டா பிரிஞ்சிருவோன்ற உன்னோட மைண்ட் செட். அப்படிதான் நிறைய பேர் பிரிஞ்சு போல இப்ப உனக்கு பிரச்சனை. எப்படி பேசுற? சரி பிரிஞ்சு போல இப்ப உனக்கு பிரச்சனை. பிரிஞ்சு போட்டோம். அப்ப கூட நீ என் கையில தானே இருக்க போகுது. அப்பயும் நீ என் கூட தானே இருக்க போற. இப்பயும் நீ என் கூட தானே இருக்க. சும்மா அந்த காலத்து ஆள் மாதிரி வந்து பிரிஞ்சிருவோம் டாட்டா போட கூட அது போட முடியும். யார் சொன்னா உனக்கு இதுல டாட்டா போட்டா முதல்ல பிரிஞ்சிருவாங்கன்னு? லூசுத்தனமா யோசிக்காது. நாலேஜ்ல பர்சனா யோசி. நீ தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா நீ தான் பேசுற. நான் பேசுறேன். நீ தான் பேசுற. நீ லூசு தான். மெண்டல். நான் லூசு தான். ஆமா நீ லூசு தான். நீ லூசு தான். ஆமா நீ லூசு தான். நீ தான் லூசு. லவ்வுக்கு டாட்டாவுக்கு கம்பேர் பண்ணாத நான் சொல்லிட்டேன். கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருந்தேன். போடா வாட்ட வந்து சொல்றேன். அதான் நீ வாயில சொல்லிட்டியே. பிரிஞ்சா என்ன டாட்டா என் கூட தான் இருக்குமா? டாட்டா உனக்கு வந்து நல்லா வருது வாயில. என்ன வருது சொல்லு. அப்படினா
அப்படின்னா ஐயோ டாட்டோவோட போய் 6 அறிவு உள்ள உயிர் ஜீவனை போய் கம்பேர் பண்றது திவ்யா ஒரு டாட்டோவோட நம்ம புனிதமான லவ் வந்து கம்பேர் பண்ற. லவ்வுக்கும் டாட்டோவுக்கும் என்ன இருக்கு முதல்ல அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. பிரிஞ்சுவாங்க திவ்யா, லவர்ஸ்க்குள்ள லவ் பிரிஞ்சிருவோம் லூஸ் குத் மாதிரி பேசினேங்கிற மெண்டல். உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா? உனக்கு நம்ம மேல லவ் மேல நம்பிக்கை இல்லையா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன அப்படி விட்டுட்டு ஓடுறவன் நான் பார்த்து நானே. நம்ம 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாதான் லவ் பிரியுமே தவிர்த்து டாட்டோ போட்டா பிரிஞ்சா பிரிய மாட்டாங்க. ஆயா பேர் போட்டாங்களா? சரி. உசம் பேர் போட்டாங்களா? ஆமா. இருக்காங்களா? அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால பிரிஞ்சாங்க. டாட்டோ போட அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் வைப் உண்டாகி கொஞ்ச நாள்ல அப்படியே பிரிஞ்சிருவாங்க. எப்ப உன் எக்ஸ்பிளைன் குப்பத்தட்டுல போடு. உன்ன மாறி யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு கிடையாது. நீ அவ்ளோ பெரிய ஒண்ணும் நான் அப்படியே அறிவாளி கிடையாது. புரியுதா? கிறுக்குத்தனமா யோசிக்காத. நீ கிறுக்குத்தனமா யோசிக்கிறதுனால எல்லாமே கிறுக்காவே போய்கிட்டு இருக்கு. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒரு கையில போட்டாலும் பரவாயில்ல. செவுரா இது கையா இது. 2 கையில வர போட்டு வச்சிருக்க. ஆமா நான் தான் பைத்தியம். சரி இப்ப என்ன பண்ணுன்ற? குத்திடும் அப்படியே டாட்டோலே. குத்து எனக்கு டாட்டோ வலியே போதே. எனக்கு தான் வலி வருது. டாட்டோக்கு கிடையாது. அது போடுற வரைக்கும் தான் அந்த வலி. போட்டதுக்கு அப்புறம் வலி எனக்கு தான். நீ அதை என்ன பண்ணாலும் இப்ப எனக்கு தான் வலிக்கும். பண்ணுந்தா பண்ணி என்ன பண்ணி பண்ணு. அலி அலிடா எச்சு துப்பி அலி, தண்ணி ஊத்தி அலி, எல்லாம் கொளுத்தி விட்டுரு. இந்த கொளுத்தி விட்டுரு ரெண்டுத்தையும் போ. ஏன் திவ்யா இப்பெல்லாம் பேசுற? பின்னாடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. லவ்வுக்கு டாட்டோக்கு கம்பேர் பண்ணி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத. புரியுதா? இங்க எமோஷனல் கிரியேட் பண்ணி ஒன்னும் ஆக போறது கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். லவ்வுக்கும் டாட்டோக்கும் கம்பேர் பண்ணாத. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளதான் இருக்கும். டாட்டோவோட கம்பேர் பண்ண பைத்தியத்தை லவ் பண்றீங்க. இந்த நாள் நான் எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன் போடாத பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரிலாம் ஒரு லவ்வை எக்ஸ்போர்ட் பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பைத்தியம் தான். இன்னும் ஐ மென்டல் ஃபார் மதன் ராஜ். மதன் ராஜ் மேல ரொம்ப மெண்டல் ஆயிட்டேன். மதன் ராஜ் மேல ரொம்ப பைத்தியம் ஆயிட்டேன். மதன் ராஜ் மேல ரொம்ப ரொம்ப லவ் வச்சுட்டேன். அவனை பைத்தியம் கட்டம் பண்ணாத. நான் அடிக்கூட பார்த்துட்டு இருக்கேன். என்ன அவன் சப்போர்ட் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் வருவான். வந்தானா நீ தாங்க மாட்ட சொல்லிட்டேன். ஒரே கடிதான் சொல்லிட்டேன். பிரிஞ்சிருவோம் திவ்யா. ஏன் திவ்யா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேற? கடுப்பாகுது. எத்தனை வாட்டி சொல்லிருக்க போடாத போடாத போடாத. ஊர்ல உள்ளவங்களாம் போடுறாங்கன்னு உனக்கு எங்க அறிவு போயிட்டு திவ்யா? அது 2 கையில போட்டு வச்சிருக்கேன் திவ்யா. கடுப்பா திவ்யா. நல்லா இருந்தா சொல்லு. நல்லா இருந்தான்னு சொல்லவே இல்ல. ஓஞ்சி விட்டேன். செட்டு பல்லுடா. ரத்தம் வந்துட போகுதுடா. அச்சி கம்பி குத்தி எது திவ்யா போய் கவர் பண்றா போ. நான் கவர்லாம் பண்ண மாட்டேன். வா வா இந்த கவர் வா போயிட்டு வந்துருவோம். வா கவர் போய் போட்டுருவோம். வா திவ்யா. முடியாது 1 முடியாது 2 முடியாது 3. எனக்கு ஒரு மாதிரி இது பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே இருக்கு திவ்யா. இன்னும் எத்தனை நாள்ல பிரிய போறோம்னு எனக்கே தெரியல. முடியாது 1 பயமா இருக்கு திவ்யா. முடியாது 2 கேட்க மாட்டேங்குது திவ்யா. என்ன டென்ஷன். முடியாது 3 பிரச்சனை ஆகுது எனக்கு. அப்படியே சவுத்துல ஊத்துனா வலிக்கும். வலிக்கிறது தலைகாலில குத்துறிய. நீ எவ்வளவு பெரிய ஒரு கேடி பாரு. சேஃப் அப்ப கூட ஒரு சேஃப் பாக்குற. உஷாரா இருக்கியா? இப்ப என்ன சவுத்துல குத்துனாதான் நான் குத்திடுவோம். அப்புறம் குத்து பாத்துக்கோ. குத்துனா உனக்குதான் வலிக்கு. நானும் மந்து போட மாட்டேன். அந்த மந்து போட்டு இருந்தேன். நான் போட மாட்டேன். கவர் பண்ணிட்டு வந்து வழியா இருந்து பாப்போம். என்னால முடியாது. சும்மா கேளுடி. என்ன அடிக்க வைக்காத. எந்திரிச்சு வா. எப்படி பண்ற? பிரிஞ்சு வந்து உனக்கு புரியவே மாட்டேங்குது. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. பிரிஞ்சு தொலைஞ்சிட்டோம்னா என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏற்கனவே ஊட்ட உள்ளவங்க எப்பலாம் நான் பிரியணும்னு உட்காந்துருக்காங்க. அதுக்கு நீ தான் இது பண்ண மாதிரி நீயும் பண்ணிட்டு இருக்க. பிரிஞ்சு தொலைஞ்சிருவோம். ஐயா இதுக்காக தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நீ தான் வலி கொடுக்குற. சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம பிரியறதுக்கு நீ தான் வலி கொடுக்குற. நம்ம லவ் மேல கான்ஃபிடன்ட்டா இரு. நான் வலி கொடுக்கல.
நீதான் வலி எடுத்துக்கிட்டு நீதான் வலி கொடுக்குற. நிறைய பேர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தெரிஞ்சு நீதான் அதுக்கு வலி கொடுக்குற. நம்ம லவ் மேல கான்ஃபிடண்டா இருக்கணும். நம்ம மேல நம்ம கான்ஃபிடண்டா இருக்கணும். இந்த டாட்டோ கீட்டோலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அது உன்னோட மன பிராந்தி. எப்படி எப்படி நீ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்ட அப்படின்னா அது எப்படி வந்து உன்னால நான் பண்ண தப்பே கிடையாது. நான் பண்ண தப்பே கிடையாது. உனக்கு பிடிக்கலாம் சரி விட்டுறே. புரியலாம் விட்டுறே. எனக்கு புடிச்சு நான் போடுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? யார் பேர் போட்ட? நீதான் என் புடிச்ச ஓப்பேதா ஊர் வர போற. அதான் எனக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அப்போல நான் இதுக்கப்புறம் நான் உடம்பு ஃபுல்லா போடுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவியோ நான் லூஸ் நான் மெண்டல் நினச்சிக்கோ என்னென்ன நினச்சிக்கோ பைத்துக்கணும் நினச்சிக்கோ ஆமா நான் பைத்துனா கீழ் பக்கத்து எடுத்துக்க கூட சேர்த்து எனக்கு பிரச்சனை எல்லாம் நான் போடுவேன். எனக்கு என் லவ் மேல நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? 1000 அடிச்சாலும் புடிச்சாலும் நம்ம மேல நம்ம நம்பிக்கை அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. உன்னைய மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. சரியா? வலிக்குதுன்னு சொல்லி அடிக்காம இருக்க வெறி வருது எனக்கு. வரும் வெறி இல்லையா? வெறி வருதா நான் கேள்றேன். வெறி வருதா? எந்திரிச்சு போமோத எந்திரிச்சு போமோத என் மூஞ்சிலே முழிக்காத. எப்ப நான் என் பேச்ச மீறி நீ வந்து டாட்டா போட்டு வந்தியோ பொட்டாட்டி கிடையாது ஒரு மயிரும் கிடையாது. கிளம்பு. பாத்தியா பாத்தியா? இதுதான் உன் லவ் மேல நீ வச்சிருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்னோட வார்த்தைக்கு மரியாதை நீ போட்டுக்க கூடாது. என்னோட அது செவுரு மாதிரி பேலர் மாதிரி போட்டு வச்சிருக்க. உங்க விருப்பம் தான் எல்லாம் இங்க உன் விருப்பப்படி தான் நடக்குது. எல்லாத்துக்கும் உன் விருப்பம் தான் இருக்கணும். இங்க என் விருப்பப்படி எதுவுமே இங்க இருக்க கூடாது. நீங்க தான் எல்லாம் இது என் பேச்ச மீறி எப்ப நீ வந்து டாட்டோ போட்டியோ லவ்வுக்காக நீ வந்து குத்தல. உனக்கு பிடிச்சிருக்கீங்களா குத்தல. நீ என் பேச்ச மீறணும்னு உனக்கு வந்து வெறி வந்துட மாட்டிருக்கு. இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது இவன் ஒரு கேன அப்படின்னு நினைச்சிருப்பியாட்டு இருக்கு. உன் இஷ்டம் தானே இங்க எல்லாமே. உன் இஷ்டத்துக்கு தானே எல்லாமே நடக்கணும். இங்க என்னை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. பல தடவை சொல்லியிருக்கேன் வேளாண் பேர்லாம் போடாத எனக்கு பிடிக்காது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஏதோ ஒரு சாமி சிம்பிள் குத்திட்டு வந்தாலும் சரிங்கலாம். என்ன அலி அதான் எலும்பு வரையும் போங்கிறியே எலும்பு வரையும் போங்கிறியே அந்த அளவுக்கு நீ வந்து இதோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. சொன்னதை மட்டும் செய் அலி. ஏய் அலிடா செவுரு அதிர்ற மாதிரி பேசாத. செவுரு மாதிரி டாட்டா போட்டு வந்தது கூட பத்தாது. எல்லாத்தையுமே என்ன செவுரு அளவுக்கு பண்ணிட்டு இருக்க. அலி செவுரே அதிர்றதுக்கு சரி அலி கரெக்டா பண்ணிட்டு இருக்காது. கிளம்பு முத. அலிடா நீ தானே இப்ப அதை கவர் பண்ணுன அலி. பைத்தியமாடி நீனு. ஐயோ கடவுளே தலைவலிக்கு. ஐயோ அலிடா அது அலி இல்லைன்னா நான் சொல்றேன் நீ அலிடா. என்ன அலி அலி நான் பைத்தியமா நீ? நான் சிலேட்ல எழுதிருக்கேன் அலி அலிங்கிறதுக்கு. சரி அலி சரி அலி வலிக்கு நீ கிறுக்க ட்ரை பண்ணுடா. ட்ரை பண்ணு ஓ சரி தொட்டு அலி. என்ன பண்ண நீ? ட்ரை பண்ணு. ஓஹோ அதான் விஷயமா? நினைச்சேன்டி. நல்லா இருக்கா டாட்டோ? அடிச்சிருச்சு. இவ்வளவு நேரம் எனக்கு தெரியும். அது எப்படி டாட்டோ மாதிரி இருக்கு கலர்? எப்படி இந்த கலர் எப்படி பச்சை இல்லாம கருப்பு இல்லாம ஒரு மாதிரி கரெக்டா இருக்கு. ரெண்டுக்கும் ஈவனே இருக்கு. Brian is just a prank. Okay, not a true. உன் பேச்ச மீறி நான் என்ன செஞ்சிருக்கேன் உன்கிட்ட நான் கேட்பேன். நீ வேணான்னு சொல்லும்போது மறுபடியும் நான் திருப்பி கேட்பேன். நீ வேணாண்டுவ நான் கேட்பேன். ஆனா உன்னை மீறி நான் பண்ணியிருக்கேனா? பண்ணணும்னு நினைச்சா நான் பண்ணலாம். நான் எப்பயோ பண்ணியிருக்கலாம்.
நான் வருஷம் உன் பர்த்டேக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட கெஞ்சுவேன். மீறி பண்ணிதான் பாரு. என்ன கிழிச்சிருவிய? ஆமா. கிழிப்ப இத தலகாணி பிடிக்காது திவ்யா. ஏதோ சாமி பேர் போடு, ஏதோ சாமி சிம்பிள் டிசைன்ஸ் எதுனாலும் போட்டுக்கோ. டாட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிராங்க்டா அவ்வளவுதான்டா. நான் சீரியஸ். என்ன வேணா போட்டுக்கோ. I like that tattoo. எனக்கு டாட்டோனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும். நான் பேர் போடுறதுல எனக்கு உடன்பாடு. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன் இன்ட்ரோலயா. அவனுக்கு டாட்டோ போட பிடிக்கும். எங்க ரெண்டு பேருக்கு டாட்டோல ரொம்ப பைத்தியம். ஆனா அவன் பேரை நான் போடக்கூடாது, என் பேர் அவன் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோல கூப்பிட்டு கேமரா அங்க இருக்கு பாரு. நம்ம அந்த மிரர் பின்னாடி பாரு. தெரியுதா? எப்படி இப்படி செட் தரரரரரரா மைக் மைக் அங்க இருந்து எடு பார்க்கலாம். அந்த புதுக்குள்ள இருந்து. ஓஹோ மைக் வேற இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். சீரியஸ்லி தயவு செஞ்சு எப்பயுமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணாதே. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அஜினா गाइस கஷ்டப்பட்டு டாடோ போடுறேன் गाइस நானு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இங்க பாருங்க. இங்க போட்டுருக்கேன். ஆனா எனக்கு தான் லாஸ்டா அலின்னு ஒரு 4-5 வாட்டி சொல்லும்போது தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஏதோ பிராங்க் போல அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பிராங்க்? பட் ஆனால் எப்பயுமே நீ என்ன வேணா இந்த விஷயம் மட்டும் பண்ணாதே எனக்கு பிடிக்காது. என் பேரை போடாது. ஏன்னா எல்லா டேட்டோக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும். நீ கூட தான் மதன்னு போட்டு வச்சுக்கிறேன். அதான் சொல்ல வந்தேன். எல்லா டேட்டோக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும். புரியுதா? உனக்கு இந்த டேட்டோலாம் மெமரிஸ் இருக்கா? அது மாதிரி என் பேரை நானே போட்டிருக்கிறேன். இங்கே பாரு. என்ன காரணம்? பைத்தியம் மதன் ராஜ். ஏன் தெரியுமா? என்ன நானே தொலைச்சிடணும், என்ன நானே பிரியணும் அப்படின்னு. ஏன்னா நான் பழைய மதனா இருக்கக்கூடாது, புது மதனா மாறணும்னு. உனக்கு சத்தியமா நான் அப்படிதான் பண்ணேன். இந்த டாட்டோ போடுறப்போ டாட்டோ போட்டா எல்லாம் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நினைச்சு நான் ஒரு விஷயம் யோசிச்சு இந்த டாட்டோ போடுறப்போ நான் நினைச்ச விஷயம்னா இந்த மதன் இன்னையோட காணா போயிடணும், புதுசா ஒரு மதன் இருக்குன்னு நினைச்சேன். போக நான் மாத்தி ரேங்கிங் அஃபிஷியல் சேனல் கூட அப்படிதான். ஃபர்ஸ்ட் இருந்த என்னோட ஐடி போய் பழைய இது போய் பாரு, இப்ப இருக்கிறத பாரு, இம்ப்ரூவ்மெண்ட். தட்ஸ் இட். ஒரு ரீசன் கேட்க நான் விரும்பல. பிராங்க் எப்படி இருக்குன்னு அதுதான். அதெல்லாம் விரும்ப மாட்டீங்க. கிறுக்க மாட்டே போட்டு மட்டும் வருவீங்க. நல்லா அழிக்கிற மாதிரி போட்டு வருவேன். நல்லா இருந்துச்சு गाइस. நிஜமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஓகே गाइस, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறோம். நம்மளோட சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வீடியோவா தான் நம்ம சேனலை லைக் பண்ணி பயந்துட்டேன் गाइस. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம மதன பண்ண சிறப்பான தரமான சம்பவமான பிராங்க் டாட்டோ பிராங்க் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த விஷயம். இப்போ இன்பாக்ஸ்ல அதிக பேர் இதை சொல்ல ஆரம்பிச்சதுனால இதை பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் இன்ட்ரோலையும் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதை நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நான் பண்ணல. அவங்கள வந்து வேற ஒருத்தவங்க பேரை டாட்டோ போட்ட மாதிரி அப்படிலாம் பண்ணாங்க. நான் வந்து இவன் பேரையே போட்டு டாட்டோ போட்டு பிராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, உங்ககிட்ட இருந்து டாட்டா பேசுறது நாங்க உங்க மதன் திவ்யா. See you on next prank. Okay guys, bye bye, love you all. நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட இன்பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி அழிச்சு நீ வேற அழிக்கணும். கஷ்டப்பட்டு போட்டோம். பைத்தியம் மாதிரி நீங்க பைத்தியம் மாதிரி பிராங்க் பண்ணுவீங்க. இதுல தான் நான் டாட்டோ போடுறேன். நான் கூட டாட்டோ போடுறேன். இதுக்கு அப்புறம் டாட்டோ ஷாப் போகல. கேமரால ஓடுதா? அவ்வளவு சந்தில வச்சிருக்கே. அதெல்லாம் ஓடிக்கிறது. நான் போட்ட டாட்டோ இதுல போட்டேன். நான் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி ஸ்ரீ எனக்கு ஐடியா சொன்னாங்க நீங்க பண்ணுங்கன்ட்டு. ஆனா நீ முந்திக்கிட்ட பத்தியா? அப்ப கூட எனக்கு மரமண்டைக்கு தோணல பாரு. யாரல பாரு நீ எவ்வளவு மரமண்டி எவ்வளவு மெமரி லாஸ் கேளையாட்ட உட்காருங்க. மெமரி லாஸ். நீ மெண்டல் மைக்கு குடு கடவுளே.